திருச்சிற்றம்பலம். தென்னாடுடை சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை பருகி வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்தம் பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் திறத்தல், திருக்கதவம் அடைதல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த ராஜா ஐயா அவர்களையும் ஸ்ரீதேவி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நாம் கூறி அமைக்கிறோம். நன்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா வாங்கய்யா. நன்றி ஐயா. அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாய நம. முதலில் நால்வர் பெருமக்கள் துதி. ஸ்ரீதேவையா வாங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடியும் வணங்குகிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்ட பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். நால்வர் போற்றால் இம்முயிர் துணை. நன்றி ஐயா. அடுத்து திருமுறை ஆசிரியர்கள் 27 இன்ப ஆதரவு தந்த அடியார் திருமன்கள் போற்றுகிறேன். திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த நவரசர் சுந்தரர் திருவாதூரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கரூரர் தெல்லும் பூந்துருத்தின் நம்பி வருஞான கண்டாதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலியர் அமோதர் மருவு புருஷோத்தமர் சேதிராயர் மோலர் மன்னும் திரு ஆலவாயார் ஒரு காரைக்கால் அம்மையார் ஐயடிகள் சேரமான் ஒளிர் கீதர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய்யுணர்வு இளம் பெருமானோடு ஓங்கும் மதிராடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி தேக்கிலாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருமுறை கோயில் அடைதல். வாங்க லலிதா பாலசுந்தரம் வாங்க. சிவாயன். அவங்க விழிப்புணர்வுல இல்ல. நீங்க அடுத்த பெரிய புராண பாடல் 1455 திருநாவுக்கரசர் புராணம் 185
அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும். ஒரு சமய முதல் சைவ நெய்தான் பெற்ற புண்ணியன்கண் இறந்தவனவும் புவனும் உய்ய இருகடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி திருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். திருக்கதவம் திறக்க. சொக்கம்மாள் வாங்க. பெருமான் பேரானந்தம். திருச்சிற்றம்பலம். ஏகம்பத்துரை அந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகிழி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை, உடையான் அடி கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கு. ஏமா அந்த பாட்டு இல்லம்மா, பெருமான் பேரானந்தம். நீங்க பாடுறது திருக்கோயில் அடைவதற்கு, திறப்பதற்கு பெருமான் பேரானந்தத்து. ஆமாயா, திருச்சிற்றம்பலம். மன்னிச்சுங்கய்யா. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமால் ஒற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே. திருமாமணி திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேருவோமே. திருச்சிற்றம்பலம். மன்னிச்சுங்கய்யா. பரவாயில்ல, அதனால என்ன, பரவாயில்ல. சிவாயன் சிவாயன். அடுத்து திருப்பள்ளி எழுச்சி வாங்க. தனலட்சுமி அம்மா வாங்க. 9வது பாட்டு படிங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளையும் வணங்கிக் கொள்வேன். விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழுபடியோங்கள், மன்னகத்தே வந்து வாழ செய்தானே வன் திரு பெருந்துரையாய் வழியடியோம், கண்ணகத்தே நின்று களி தரு தேனே கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார், எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆனந்த வெள்ளத்து அழுந்தும் ஓர் ஆறுயிரு ஈருரு கொண்டு, ஆனந்த வெள்ளத்திடை திளைத்தால் ஒக்கும் அம்பலம் சேர், ஆனந்த வெள்ளத்து அறைகளோன் அருள் பெற்றவரின் ஆனந்த வெள்ளம் வற்றாது முற்றாது யுவனி நலமே. சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 321வது நாளாக திருவாசகத்துல நாம் திருச்சதகத்தினுடைய இறுதி பகுதியாகிய 10வது பகுதி ஆனந்த அதீதம் அப்படின்னு பேர். அதனால ஆனந்தம், அந்த ஆனந்தம் என்பது வெறும் மகிழ்ச்சி பேரின்பம் மட்டுமல்ல. ஆ என்ற ஆன்மா நந்துதல் என்று உலகிலிருந்து அருளியலுக்கு போதல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல் என்பது கூட ஆனந்தம் தான். இன்னைக்கு கூட ஆனந்தம்னு ஒரு சொல்லி காட்டினார் நம்முடைய நடராஜனையா. தினம் ஏதாவது ஒரு செய்தியை சொல்றார், வாழ்க வாழ்க. அதனால அந்த இன்னைக்கு தலைப்பு அதே மாதிரி ஆனந்த அதீதம் அமைஞ்சிருக்கு, 2 ஒண்ணு அமைஞ்சிருக்கு.
அதனால அதுல நான் இப்ப பாடின பாட்டு வந்து திருக்கோவையார்ல இருந்து அந்த பாட்டு. ஆனந்த வெள்ளத்து அழுந்துங்கோர் ஆருயிர் ஈருரு கொண்டு ஆனந்த வெள்ளத்திடை திளைத்தால் ஒக்கும் அம்பலம் சேர் ஆனந்த வெள்ளத்து அறைகளோன் அருள் பெற்றவரின் ஆனந்த வெள்ளம் வற்றாது முற்றாதையும் வடிநலமே. திருமணம் செய்து தாலி கட்டினோடனே மணமக்களை வாழ்த்துகிற போது மண்ணில் நல்லவனும் சொல்ற மாதிரி இந்த பாட்டையும் சொல்லி வாழ்த்துவாங்க. ஏன்னா அதுல ஈருரு ஓர் உயிர் ஈருரு கொண்டு, இரண்டு உடல் ஒரு உயிர் இரண்டு உடலாக இருக்கிறது, அது இரண்டும் இறையருளாலே ஒன்று சேர்கிறது அப்படின்னு சொல்லி இந்த சொல்லப்ப வாழ்த்துவது நம்முடைய திருமுறை நெறியிலே திருமணம் செய்வது மரபு. அந்த வகையில இன்றைக்கு நாம் ஆனந்தாதீதம் என்ற பகுதியை படிக்கிறோம். அது சதகத்துல 91வது பாட்டு. முதல் பாட்டு யார் பண்றது? ஸ்ரீதவையா வாங்கய்யா. சிவாயன். திருச்சிற்றம்பலம் சாமி. மாறிலா. திருச்சிற்றம்பலம். எங்கள் அடிகள் பெருமானார் திருவடிகள் போற்றி போற்றி. மாறிலாத கருணை வெள்ளமே வந்து முந்தினின் மலர்கள் தாளினை வேறிலாப்பத பரிசு பெற்றனின் மெய்மை அன்பருன் மெய்மை மேவினார் ஈரிலாதனே எளியாகி வந்து ஒளிசை மானுடம் மாக நோக்கியும் ஈரிலாதனென்று உடையனாகினேன் கடையனாயினேன் பட்ட கீழ்மையே கடையனாயினேன் பட்ட கீழ்மையே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். அப்போ கடையனாயினேன் பட்ட கீழ்மையே. ஆனந்தம் எப்ப வரும்னு கேட்டா, நான் ரொம்ப பெரிய ஆளு, நான் எம்காம் படிச்சுக்கிறேன், பிஎஃப் ஆஃபீஸ் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸரா இருந்தேன் அப்படின்னு சொன்னா அதான் ஆணவத்தின் அடையாளம். இல்லப்பா எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்டனின் கருணை. அதனால அந்த அந்த நான் ஒன்று உய்ய கொண்டனின் கருணை இருக்கிறதே, அப்ப எப்ப வரும்னா ஒன்றும் போதா நாயேனை என்ற சொல்லாலே வரும்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க கடையனாயினேன் பட்ட கீழ்மையே என்று சொல்கிறார். அந்த கடை நிலையிலேதான் ஆணவம் அடங்கும். அதன் மூலமாக நாம் உலகியலிலிருந்து அருளியலுக்கு செல்லலாம் என்ற செய்தியை சொல்கிற ஆனந்தாதீத பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. மையிலங்கனர் கண்ணி பங்கனே. நடராஜையா வாங்க. சிவாயனம். நன்றி ஐயா. சிவபெருமான் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் மற்றுணையாவது நமச்சிவாய. மயிலங்கு நல் கண்ணி பங்கனே வந்தனை பணி கொண்ட பின்மழ கையிலங்கு பொல் சின்னமிந்தலால் அரிய துணை கருதுகின்றேன் மயிலங்கு கண்ணி பங்கனே வந்தனை பணியே கொண்ட பின்மழ கையிலங்கொல் கிண்ணமிந்தலால் அரிய துணை கருதுகின்றேன் மெய்யிலங்குவின் நீற்று வேணியாய் மெய்மை அன்பர்கள் உன் மெய்மை மேவினார் மெய்யிலங்குவின் நீற்று மேனியாய் மெய்மை அன்பர்கள் உன் மெய்மை மேவினார் பொய்யில் என்னை புகுத விட்டு நீ போவதோ சொலாய் பொருத்தமாவதே பொய்யிலனை புகுத விட்டு நீ போவதோ சொலாய் பொருத்தமாவதே போவதோ சொலாய் பொருத்தமாவதே போவதோ சொலாய் பொருத்தமாவதே. திருச்சிற்றம்பலம்.
மழக்கையிலங்கு பொற்கிண்ணம் என்றால், மழைனா குழந்தை, மழை சொல்ற அந்த குழந்தை கிட்ட போய் நீ பொன்கிண்ணத்தையும் இந்த பிளாஸ்டிக் பொம்மையும் கொடுத்தா அதுக்கு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியாது, ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து விளையாடும். அந்த மாதிரி நான் அறியாமலே இருக்கிறேன். அதனாலே பெருமானே என்னை பொய்யிலங்கு இந்த பொய்யிலிருந்து விட்டு என்னை மெய்யாகி உன்னிடத்திலே சேர்க்க வேண்டும் என்கிற விண்ணப்பம். வாழ்க வாழ்க. பொருத்தமின்மையன் என்னை பணி கொண்ட பின் அப்படின்றார் ஐயா. ஆமா ஆமா ஆமா, என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று பெருமானுக்கு நாம் ஏதாவது தொண்டு செய்ய வேண்டும். அதுதான் முதல்ல சரியை நிலை, அப்புறம் கிரியை, அப்புறம் யோகம், அப்புறம் யோனம். அப்ப சரியை தான் பணி கொள்ளுதல். காலையில எழுந்து கோயிலுக்கு போய் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் என்ற சரியை நிலை, சைவ நன்னறி நான்மையில பணி கொள்ளுதல் என்பது சரியை நிலை. அதுக்கப்புறம் பெருமானை பூசித்தல் கிரியை நிலை, அப்புறம் யோக நிலை, அதுக்கப்புறம் ஞான நிலை. பரமேஸ்வரி அம்மா வாங்க. சிவாயனம் ஐயா. பாட்டு. பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன் ஓத என்றனை புரிந்து நோக்கவும் வருத்தமின்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன் மலர் கமல பாதனே அறத்தமேனியாய் அருள் செய்யன்பரும் நீயும் அங்கு எழுந்து அருளி இங்கு என்னை இருத்தினாய் முறையோ என் எம்பிரான் வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையே. இருத்தினாய் முறையோ என் எம்பிரான் வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நான் ஒரு வம்பு பிடிச்ச ஆளா இருக்கிறேன், என்னுடைய வினைக்கு இறுதியே இல்லையா? எப்ப இறுதி வரும்? எல்லாம் சிவன் செயல் என்று நண்ணுகிற நிலையிலேதான் நிறைவு வரும். அவரவர்க்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டியற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே, எல்லாம் சிவன் செயல் என்று என்கிற நிலையில்தான் அந்த வினைக்கு இறுதி வரும் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து 4வது பாட்டு. சரஸ்வதி அம்மா வாங்க. இல்லை நின் கடற்கு. இல்லை நின் கழற் கண்பதென் கண்ணே ஏலும் ஏலுன்னர் குழவி பங்கனே. இல்லை நின் கழற் கண்பதெங்கனே ஏலும் ஏலுன்னர் குழவி பங்கனே. கல்லை மென் கனியாக்கும் வீச்சை கொண்டென்னை நின் கடற் கற்பனாக்கினாய். எல்லை இல்லை நின் கருணை எம்பிரான் ஏது கொண்டு நான் ஏது செய்கினும் வல்லையே எனக்கின்னும் நின் கழல் காட்டி மீட்கவும் மறுவில்வானே. வல்லையே எனக்கின்னும் உன் கடல் காட்டி மீட்கவும் மறுவில்வானே. நன்றி ஐயா. கல்லை பிசந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து எழுந்து வினைகெடுந்த வேதியனை என்று சொல்ற மாதிரி இங்க கல்லை மென் கனியாக்கும் விச்சை. நான் என்னுடைய மனசு கல்லா இருக்குது, அந்த கல்லை என்ன பண்ணோம்? கரைச்சி கனியாக மாற்ற வேண்டும். கல்லு மண்ணாவும், மண்ணுல விதை வரும், விதையில செடி வரும், செடியில பூ வரும், அந்த பூல காய் வரும், காயில பழம் வரும் அப்படின்னு சொல்லி மென்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மை உள்நோக்கி கண்டு தகவு எனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் என்று என்பதுதான் கல்லைமன் கனியாக்கும் விச்சைன்னு எங்க ஐயா சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து வான நாடரும் அரியோநாதனி. திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 6வது பாட்டு. வணக்கம். வணக்கம் ஐயா.
வானடரும் அறிவுணாதனே வானடரும் அறிவுணாதனே மறையில் ஏறும் முன் தொடருணாதனே ஏனை நாடரும் தெரிவுணாதனே என்னை எண்ணிதாய் ஆண்டு கொண்டவா என்னை எண்ணிதாய் ஆண்டு கொண்டவா ஊன நாடகம் நாடுவித்தவா உருகி நான் உனை பருக வைத்தவா ஊன நாடகம் நாடுவித்தவா உருகி நான் உனை பருக வைத்தவா ஞான நாடகம் மாடுவித்தவா நைய வையகத்து உடைய விச்சையே ஞான நாடகம் நாடுவித்தவா நைய வையகத்து உடைய இச்சையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நான் ஊன நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறேன், என்னை நீ ஞான நாடகம் ஆடுவிக்க வேண்டும். அது எப்படி முடியும்? எல்லாம் நீதான் என்ற நிலை வருகிற போது வரும். குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலாய் சுற்றம் நீ பிரானும் நீ தொடர்ந்திலங்கு சோதி நீ கற்ற நூல் கருத்தும் நீ அறுத்தம் என்பதென்றிவை முற்று நீ புகந்து நீ உரைப்பதென் முகம்மனே என்ற ஞானசம்பந்தருடைய வாக்க நினைவுபடுத்துற மாதிரி வானநாடரும் அறியோனாதனி மறையிலிருமுன் தொடரோனாதனி ஏனை நாடரும் தெரியோனாதனி என்ன எண்ணிதாய் ஆண்டு கொண்டவா. அப்படி ஆண்டு கொண்டால் நான் நடத்துற ஊன நாடகம் ஞான நாடகமாக மாறிப்போகும் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. வெச்சதின்றியே விளைவு செய்குவாய். லலிதா பாலசுந்தரம். நமசிவாய் ஐயா. வாங்க வாங்க. திருச்சிற்றம்பலம். விச்சது இன்றியே விளைவு செய்குவாய் விண்ணும் மன்னகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய் வஞ்சக பெறும் புலையனேனை உன் கோயில் வாசலில் பிச்சன் வாக்கினாய் பெரிய அன்பர்க்கு உரிய நாக்கினாய் தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் கொலார் நானும் அங்கனே உடையநாதனே நானும் அங்கனே உடையநாதனே. திருச்சிற்றம்பலம் ஐயா. சிவா. விச்சதின்றியே விளைவு செய்வாய். விதை இல்லாம விளைச்சல் செய்ய முடியுமையா? மென்மையா முழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்துன்னு சொன்னார். அந்த மெய்யனும் விருப்பதுதான் பெரிய அன்பருக்கு உரிய நாக்குதல், அதுதான் விச்சை, அதுதான் வித்து என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. உடையநாதனே போற்றி. சிவாய நமயா. வாங்க வாங்க. திருச்சிற்றம்பலம். உடையநாதனே போற்றி நின்னலால் பற்று மற்று எனக்கு ஆவது ஒன்று இனி உடையனே பணி போற்றி உம்பரார் தம்பரா பரிசு பரா போற்றி யாரினும் கடையனாயினேன் போற்றி என் பெரும் கருணையாளனே போற்றி என்னை நின் அடியனாக்கினாய் போற்றி ஆதியும் அந்தமாயினாய் போற்றி அப்பனே அந்தமாயினாய் போற்றி அப்பனே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ஆதியும் அந்தமுமில்லா அருட்பெரும் சோதியை ஆம்பாட கேட்டேயும் ஆதே வளருதியோ வன்செவியோ நென்செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து. அந்த விம்மி விம்மி மெய்மறத்தல் தான் அடியராகும் நிலை. அதைத்தான் அடியனாக்கினாய் போற்றி என்ற சொல்லாலே
சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து அப்பனே எனக்கு அமுதனே. அப்பனே எனக்கு அமுதனே ஆனந்தனே அகனகல்லூத்தேன் ஒப்பனே உனக்கு உரிய அன்பரில் உரிய நாயினாய் உனை பருக நின்றதோர் துப்பனே சுட முடியனே துணை ஆலனே தொழும் பாலரை பிணில் வைப்பனோ என்னை வைப்பதோ சொல்லாய் நைய வையகத்து எங்கள் மன்னனே வைப்பனோ என்னை வைப்பதோ சொல்லாய் நைய வையகத்து எங்கள் மன்னனே. பெருமான் எப்படி இருக்கிறான்? தொழும்பாளக்கு எப்பினில் வைப்பனாக. தொழிலாளர் தோழர்களுக்கு அந்த எம்ப்ளாயிஸ் ப்ராவிடன்ட் ஃபண்டுன்னு சொல்ற மாதிரி தொழும்பாளக்கு எப்பினில் வைப்பாக பெருமான் இருக்கிறான் என்ற செய்தியை, ஏன்னா அவர் முதலமைச்சர் இருந்தார்லவா, அதனால அவருக்கு அந்த காலத்துல அந்த பிஎஃப் பத்தி தான் தெரியும் போது, அதனால தொழும்பாளர்க்கு எய்ப்பினில் வைப்பனாய் பெருமான் இருக்கிறார் என்று சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அந்த ப்ராவிடன்ட் ஃபண்டு பேரு எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட், எம்ப்ளாயர் ஃபண்ட் இல்ல, அது எம்ப்ளாயி தொழிலாளர்களுக்கான நிதி. அந்த நிதி மாதிரி நாமெல்லாம் பெருமானை தொழுதால் நமக்கு எய்ப்பினில் வைப்பாக துன்பத்தில் உதவக்கூடியவனாக பெருமான் இருப்பான் என்ற செய்திய சொல்லி காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. மன்ன எம்பிரான். ஆத்தூர் கண்ணையை வாங்க. இருக்காங்களா? இல்ல படிப்பாங்களான்னு தெரியல. ஐயா நீங்க பாடுங்க, நான் கேக்குறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். நன்றி. உமாமா வாங்க. உமாமா. ஸ்வரம்பா திருச்சிட்டோம் ஐயா. 99 பாட்டுமா? 8-5-99. மன்னாயின் வீரான் வருக என்னை மாலும் நான் முகத்து ஒருவன் யாரினும் முன்னாயின் வீரான் வருக என்னை முழுதும் யாவையும் இறுதி உற்ற நாள் இன்னாயின் வீரன் வருக வருக என்னை பெய்கலற்கண் அன்பாய் என் நாவினால் பன்னா என்பிரான் வருக என்னை பாவநாசனின் சீர்கள் பாடவே பன்னா என்பிரான் வருக என்னை பாவநாசனின் சீர்கள் பாடவே. பெருமான் புகழை பாடுவது இதற்காக, நாம் அவனை அழைப்பதற்காக. அவன் நம்மை அழைக்க வேண்டும். பன்ன எம்பிரான் வருக என்னனை பாவநாசனின் சீர்கள் பாடவே. நாம் பெருமானை நோக்கி ஓலமிடுவத, பெருமான் நம்மை நோக்கி ஓலமிட வேண்டும். அதுதான் இயற்பகை நாயனார். இயற்பகை முனிவா ஓலம் இண்டு நீ வருவாய் ஓலம் செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் ஓலம்னு பெருமான் அந்த நாயன்மாரை பார்த்து ஓலமிட்டார். அந்த மாதிரி சூழ்நிலை நமக்கும் வந்து சேர வேண்டும் என்பதனாலே பெருமானை நோக்கி பாடுவது. நாம் பெருமானை அழைப்பதல்ல, பெருமான் நம்மை அழைக்க வேண்டும். நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்ற சூழலுக்கு நம்மை ஆளாக்கி கொள்ள வேண்டும் என்ற செய்தியை தருகிற பாடல். வாழ்க வாழ்க. அதனாலே பாட வேண்டும் நான் போற்றி. அடுத்த பாட்டு கணபதியாவாக பாட வேண்டும். சிவாத்து சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. நாதன்றால் வாழ்க. இமைப்பொழுது என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க. சிவாத்து சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் பாரபோயாம் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் நானாவித பரிமள மந்திர சந்தன பத்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. தோபதீபம் ஆக்ராமி. தோபதீப நிராஞ்சன சமர்ப்பியாமி. சிவாத்து சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்துருகி நெஞ்சு எனக்கு ஆட வேண்டும் நான் போற்றி போற்றி அம்பல தாழும் கடல் போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி
போற்றி என்பொழுகு கொழு நின்கணை போற்றி போற்றியல் பொய்யில்ல விட வேண்டும் நான் போற்றி வீட்டுதம் தருள போற்றி நின் மையர் மையனே சிற்றம்பலம் சிவா அப்பா அப்பா இந்த திருப்புகழ் படிக்கிறாங்களா அந்த அம்மா இந்த பாட்டு பாட சொல்லுங்க கொஞ்சம் கேட்கலாம். யார் திருப்புகழ் பாடினாங்க? அம்மா இன்னைக்கு வரலையா? சிவா சிவா கௌசல்யம்மா வரலங்கய்யா. நல்லா இருக்காது. சிவா நல்லா இசையா பாடுற யார் வேணா பாடலாமே. நம்ம இவரை கூட பாட சிவனேசையா பாட சொல்லுங்களேன். அடியேன் படிக்கிறையா? எல்லாருமே படிக்கலாம். மறுபடியும் இன்னொரு சுற்று சிவாய். பெருமானை நாம் பாட வேண்டும். பாடதோடு மட்டுமல்லாம ஆட வேண்டும். எதற்காக? அவனை கூட வேண்டுவதற்காக. அந்த கூடுதல் எதனாலவையும் அவன் நமக்கு வீடு தந்தால் தான் கிடைக்கும். நாம் போய் தரனா கிடைக்காது. அவன் வந்து நமக்கு வீடு தர வேண்டும். அதனாலே நீ வந்து காட்டினாய் கழுக்குன செய்தியை சொல்வதற்காக பாட வேண்டும், ஆட வேண்டும், கூட வேண்டும்னு சொன்னார். அதனாலே அதற்கு நான் என்ன பண்ணோம்? என்னுடைய பொய்யெல்லாம் விட வேண்டும். அதனால இந்த பொய்யாகி இந்த உடம்பை மெய்யாக்கி கொள்தல். மெய்யாக்கி கொண்டால் விடு தருவான். பொத்தையூன் சுவரு புது பொழிந்து உதுத்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூரை இத்தை மெய்யென கருதி இடக்கடல் சுழித்தலை படுவென்ற இந்த பொய்யை மெய்யாக்க முடியுமா? முடியும்னு மணிவாசகரே சொன்னார். பொத்தையூன் சுவர் பொய்க்குறைதான். ஆனாலும் இதை புன்புலால் யாக்கை புரை புரைகரிய பொன்னிடும் கோயிலா புகச் செய்யலாம் என்பதைத்தான் பொய்யலாம் விட வேண்டும் நான் போற்றேன் சொன்னார். அந்த பொய்யலாம் விட்டால் அவன் நமக்கு வீடு தருவான். அந்த வீட்டிலே நாம் ஆடலாம், பாடலாம், கூடலாம். வாழ்க வாழ்க. அதனால ஐயா எல்லாரும் சேர்ந்து பாடானாங்க. முதல்ல நம்ம சிவனேசையா பாட்டா, அப்புறம் இந்த பாட்டை எல்லாருமே சேர்ந்து பாடிடுவோம். நாளைக்கு திறக்கு நீர்த்தல் வேணா வச்சுக்கலாம். வாழ்க வாழ்க. முதல்ல சிவனேசையா, அப்புறம் ராஜா ராணி, அதுக்கப்புறம் வசியா எல்லாரும். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடிகள் போற்றி. திருச்சிற்றம்பலம். வாங்க வாங்க வாங்க. பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பல தாடு நின்கழல் போது நாகினேன் கூட வேண்டும் நான் போற்றி இப்பொழு கூடு நீக்கனை போற்றி பொய்யெல்லாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருள் போற்றினில் மெய்யர் மெய்யனே அருள் போற்றினில் மெய்யர் மெய்யனே. திருச்சிற்றம்பலம். நன்றி. இந்த திருச்சதகத்தை முடிப்பதற்காக இந்த கடைசி பாட்டை எல்லாரையும் பாட சொல்ல நான் நினைச்சேன். அதையே கணபதி ஐயா கேட்டாரு. அது இசையோட பாடன்னு கேட்டதுனால நான் அந்த கௌசல்யா அம்மா ஞாபகம் வந்துச்சு அவருக்கு. அதனால இப்ப அவங்க இல்லாதனால அது சிவனேசையா பாடி காட்டினாரு. அடுத்து ராஜா ராணி, அப்புறம் தொடர்ந்து எல்லாரும் பாடலாம். பெருமானை பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து. ஒரு பெருமான் ஒருவனையே பாடுதல். ஒருவன் என்னும் ஒருவன் காண்கின்ற ஓரிரை கொள்கையோடு பாடுதல். வாழ்க வாழ்க. பாடுங்க. சிற்றம்பலம். பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடு நின் கழல் போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி எப்பொழு எப்புழு கூடு நீக்க என்னை போற்றி பொய்யலாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருள் போற்றி நின் மெய்யர் மெய்யனே வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருள் போற்றி நின் மெய்யர் மெய்யனே. அப்ப இந்த தரத்துல பாடுதலும் ஆடுதலும் சொன்னார். பாடுதல் எதற்காக? நம்முடைய
பெருமானை நோக்கி நைந்து உருகுதற்காக பாடுதல். ஆடுதல் எதற்கு? நானே பெருமானுடைய கடலை சேர்ந்து நினைத்தல். அதுக்காக நின் கடற்போது என்று சொல்லி அந்த திருவடியை ஆடுதல் கடலுக்கு. பாடுறது யாரு? பெண்மை பாட வேண்டும், ஆண்மை ஆட வேண்டும். ஆனா நம்ம அந்த கலாச்சாரத்தை மாத்தி வச்சுக்கிறோம். அம்மா பாடினாங்க, ஐயா ஆடினாங்க. ஞானசம்பந்தர் வாக்கு மாதன நேரிழையில் தடங்கண் மலையாள் மகள் பாட தேதெறி அங்கையிலே ஏந்தி ஆடும் திறமே தெரிந்து உணர்வார். சக்தியாகி உமையம்மை பாட சிவம் ஆடுகிறது என்ற நிலை. பெண் ஆடுதல் என்பது ஆண்மைக்கும், பாடுதல் என்பது பெண்மைக்கும் உரியதாக நம்முடைய பண்டைய மரபு. வாழ்க வாழ்க. அப்பா நீங்க 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 பாடுங்க பாப்பா. ராணி பாடிட்டு அப்புறம் நான் பாடுறேன். ராணி ராஜா போற்றி நின்னையே பாடி நைந்து உருகி நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின்கழல் போதும் நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி இப்புழு ஓடு நீக்கனை போற்றி பொய்யெல்லாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருளும் போற்றி மெய்யனே வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருளும் போற்றி மெய்யனே அருளும் போற்றி மெய்யனே. திருச்சிற்றம்பலம். பாடுதலும் ஆடுதலே பெருமானை கூடுவதற்கா. எப்படி கூண்ட வேண்டும்? நாயினேன் கூட வேண்டும். நாயினேன் என்பது என்னை நானே வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாருவதற்காக நாயினேன் கூடுதல் என்று ஒரு பொருள். இன்னொரு பொருள், நாயினேன் என்பது நன்றி உணர்ச்சி. நன்றியால் வாழ்வதுள்ளம் உலகுக்கு ஒரு நன்மையாலே என்ற வகையிலே பெருமானை பாடி ஆடி கூடுதல். வாழ்க வாழ்க. பாட வேண்டு நான் போற்றி நின்னையே பாடி நைந்து உருகி நெக்கு ஆட வேண்டு நான் போற்றி அம்பலத்து ஆடு நின் கடல் போது நாயினேன் கூட வேண்டு நான் போற்றி இப்பொழு கூடு நீக்கனை போற்றியல் பொய்யலாம் விட வேண்டு நான் போற்றி வீடு தந்து அருளு போற்றி மெய்யனே விட வேண்டு நான் போற்றி வீடு தந்து அருளு போற்றி மெய்யனே. எதற்காக அவனை கூடுதல்? என்னுடைய புழு கூட்டை நீக்குதல். இந்த புழுக்கூடு எப்படி நீங்கும்? அதை காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையை தூய்மையாக, மனமணி லிங்கமாக மாற்றிக்கொள்ளுதான் புழுக்கூடு நீக்குதல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து திருச்சிற்றம்பலம். நான் போற்றி நின்னையே பாடி நைந்து உருகு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடு நின் கழல் போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி இப்பொழு கூடு நீக்கியனை போற்றி பொய்யலாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருளு போற்றி மெய்யனே வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருளு போற்றி மெய்யனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. இந்த சைவ நன்னறி நான்மையிலே சரியை கிரியை யோகம் ஞானம். பாடுதல் என்பது சரியை நிலை என்றும், ஆடுதல் என்பது கிரியை நிலை என்றும், கூடுதல் என்பது யோக நிலை என்றும், வீடுதல் என்பது ஞான நிலை என்றும் சொல்ற ஒரு மரபு உண்டு. வாழ்க வாழ்க. அதை நம்ம மணிவாசக பெருமான் சீலம், நோன்பு, செறிவு, அறிவுன்னு
எங்க ஐயா வந்து நடத்தல், வாழ்தல், தேடல், கூடல் என்று எங்க ஐயா சொல்லி காட்டுவார். வாழ்க வாழ்க வாழ்க. படிக்கிறீங்களா? கிரண் லைன்ல இருக்காரா? இல்ல, வாங்க மல்லிகாமா வாங்க. ஐயா படிக்கிறேங்கய்யா. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் பெருமான் மலர் திருவடிகள் போற்றி போற்றி. பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே, பாடி நைந்து நைந்து உருகி நேக்கு நேக்கு, ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து, ஆடு நின் கழல் போது நாயினேன், கூட வேண்டும் நான் போற்றி இப்புழு கூடு நீக்கனை, போற்றி பொய்யலாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து, அருளும் போற்றி நின் மெய்ய மெய்யனே, அருளும் போற்றி நின் மெய்ய மெய்யனே, அருளும் போற்றி நின் மெய்ய மெய்யனே. திருச்சிற்றம்பலம். எப்படி பண்ண உருகி பாடணும், எப்படி ஆடணும், பெருமானுடைய கடல் நினைந்து ஆடணும், எப்படி கூடணும், பெருமானுடைய இந்த புழுக்கூடு நீக்குவதற்காக பெருமானை கூடுதல், எதனாலே விடணும், பெருமான் எனக்கு வீடு தந்து அருளுவதற்காக நான் விட வேண்டும் என்று சொல்றார். வாழ்க வாழ்க. நல்லம்மாள் வாங்க. சிவாயன நல்லம்மாள் இருக்கீங்களா? வாங்கம்மா. இருக்கேன் சாமி. திருச்சிற்றம்பலம். பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே, பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு, ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து, ஆடும் நின் கலர் போது நாயினேன், கூட வேண்டும் நான் போற்றி இப்புழு கூடு நீக்கு எனை, போற்றி பொய்யரா வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து, அருள போற்றி நின் மெய்யர் மெய்யனே, அருள போற்றி நின் மெய்யர் மெய்யனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. வீட வேண்டும், வீடுதல்னா விட்டு ஒழிதல். எதை விட்டு ஒழிதல்? பொய்யலாம் விட்டு பொய்யலாம் விட வேண்டும் நான் போற்றி என்று சொல்ற செய்தி. வாழ்க வாழ்க. சிவசெல்வி அம்மா வாங்க. சிவசெல்வி அம்மா. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமசிவாயவே. ஐயா, அடியனுக்கு இன்னைக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே. திருமண வாழ்த்துல இன்னொரு முக்கியமான பாட்டு நான் முதல்ல சொன்ன பாட்டுதான். ஆனந்த வெள்ளத்து அழுந்தும் ஓர் ஆறுயிர் ஈருரு கொண்டு, ஆனந்த வெள்ளத்திடை திளைத்தால் ஒக்கும் அம்பலம் சேர், ஆனந்த வெள்ளத்து அரைகடலோன் அருள் பெற்றவரின் ஆனந்த வெள்ளம் வற்றாது முற்றாதியு வணிநலவென மணிவாசகர் வாயால வாழ்த்துதல். நன்றி நன்றி. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே, பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு, ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து, ஆடு நின் கழற் போது நாயினேன், கூட வேண்டும் நான் போற்றி இப்புழு கூடு நீக்கெனை, போற்றி பொய்யெல்லாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து, அருள் போற்றி நின் மெய்யர் மெய்யனே, அருள் போற்றி நின் மெய்யர் மெய்யனே. சிவா. திருச்சிட்டோம். நன்றிங்கய்யா. திருமண நாள்ல பாட வேண்டும், ஆட வேண்டும், கூட வேண்டும், வீட வேண்டும் பாடுங்க. எத்தனை திருமண நாள் மணிக்கு? 29ங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. நீண்ட ஆயுளும் நிறைய செல்வம் பெறுவதற்கு பெருமானுடைய அருள். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்தது வேலரசி அம்மா வாங்க. கடைசியில எல்லாரும் வாழ்த்தலாம். இதை முடிச்சுட்டு பதிவு முடிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து அரக்கோணத்துல இருந்து லலிதா அம்மா வந்திருக்காங்க. அவங்களையும் கூப்பிடுங்க ஐயா. பணப்பாக்கத்து ஐயா வந்திருக்கிறாரு, அப்படின்னு கூப்பிடுங்க. வேலரசி அம்மாவா? திருச்சிற்றம்பலம்.
பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே. பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின் கழல் போது நாயினேன். கூட வேண்டும் நான் போற்றி இப்பொழு கூடு நீக்கனை போற்றி பொய்யலாம். வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே. விட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நான் பொய்யனாகவும் பெருமான் மெய்யனாக இருக்கிறான் என்று நினைந்து பாடுதல் ஆடுதல் கூடுதல் விடுதல். வாழ்க வாழ்க. தனலட்சுமி அம்மாவாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே. பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின் கழல் போது நாயினேன். கூட வேண்டும் நான் போற்றி இப்பொழு கூடு நீக்கனை போற்றி பொய்யலாம். வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே. வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பெருமானை நைந்து உருகி பாட வேண்டும்னு சொல்றார். எப்படி நைந்து உருகுவது? அந்த திருச்சாரத்துல கடைசி பாட்டு இருந்ததுன்னா முதல் பாட்டுபடி நைந்து உருகுதல். மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சய சய போற்றி என்று நைந்து உருகுதல். வாழ்க வாழ்க. சதானந்தன் ஐயா வாங்க. வாங்கய்யா. ஐயா லலிதா லோகநாதன் பாடட்டுங்களா? அரக்கோணம் வந்திருக்காங்க, அம்மா கொடுங்க ஐயா. ஆமாங்க ஐயா. வாங்க பாடட்டுங்களா? பாடுங்க சாமி பாடுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே. பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின் கழல் போது நாயினேன். கூட வேண்டும் நான் போற்றி இப்பொழு கூடு நீக்கனை போற்றி பொய்யலாம். வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருள் போற்றி நின் மெய்யர் மெய்யனே. அருள் போற்றி நின் மெய்யர் மெய்யனே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பெருமான பாடினா போதாதா? எதுக்கு ஆடினாம்? நம்மை ஆட்கொள்ற அம்பலத்து பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறான். அதனால நாமும் சிவமாக வேண்டுமானால் நாமும் பாடி ஆட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. பரமேஸ்வரி அம்மாவாங்க. சிவாய நம ஐயா. பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே. பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின் கழல் போது நாயினேன். கூட வேண்டும் நான் போற்றி இப்பொழு கோடு நீக்கனை கூடு நீக்கையனை போற்றி பொய்யலாம். வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே. வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நாயினேன் கூட வேண்டும் என்பது
அந்த நான் இருக்கிற நன்றி உணர்ச்சி. ஆனா நன்றியால் வாழ்வதுள்ளம் உலகுக்கு ஒரு நன்மையாலேன்னு பெருமானுக்கு நாம் இதுவரை செய்த உதவிகளுக்காக நன்றி செலுத்தினால் இனி வேண்டிய அவன் தானே நமக்கு வந்து அருள் செய்வான் என்பதை நாயினேன் கூடுதல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. சரஸ்வதி அம்மா வாங்க. இருக்கீங்களா? அடுத்து லலிதா கிரண் வாங்க. கூப்பிட்டோம், ஏன் வரல அவரு? லைன்ல இருக்காரா? இருக்கார். லலிதா பாலசுந்தரம் வாங்க. பணப்பாக்கத்து ஐயா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாரா? சரி, வந்தது பெரிய விஷயம். லலிதா அம்மா கொடுங்க. லலிதா பாலசுந்தரம் இருக்கீங்களா? இருக்கு ஐயா. நமசிவாய். திருச்சிற்றம்பலம். பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே, பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடு நின் கழல் போது நாயினேன் கோட வேண்டும் நான் போற்றி புழு கோடு நீக்கினை போற்றி பொய்யெல்லாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. பாட வேண்டும் நான் போற்றி என்பது லலிதாமாக்கு, ஆட வேண்டும் நான் என்பது பாலசுந்தர ஐயாவுக்கு. வாழ்க வாழ்க. வாங்க. இருக்காங்களா? இருக்கேங்க, அடியன் இருக்கேங்க. பாடுங்க பாடுங்க. பரவாயில்லையா? சரியாயிட்டா? பரவாயில்லையா, நல்லா இருக்கேங்க. நல்லா கண்ணு தெரியுது ஐயா. அடியார்களுடைய வேண்டுதலையும் சிவன் எனக்கு கண் கொடுத்திருக்கிறாரு ஐயா. இது வந்து மறக்கவே முடியாது ஐயா. அதாவது மருந்து ஒரு பக்கம்னா கூட அடியாருடைய சிறப்பு நல்லா இருக்குய்யா. நல்லா கண்ணு தெரியுது ஐயா. சிறப்பு. சரி. திருச்சிற்றம்பலம். வளர்த்துருக்கீங்களா? தேவரப்பாட பேரப்பிள்ளைகள் 10 வயசுலயே. ஆமாயா ஆமாயா, சிறப்புதாயா, உள்ளபடியே சிறப்புயா. மறக்க முடியாது. அது எடுக்கிறாங்க ஐயா. அது போன்ல சரியா வரலிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது பாடுவாங்க ஐயா. அடியன் பாடு. அந்த 2 பிள்ளைகள் வந்தது முத்தாய்ப்பு மாதிரி. ஏன்னா இளம் பிள்ளைகள் வந்து காலையில பாடுறது ஒரு முத்தாய்ப்பு மாதிரி. வாழ்க வாழ்க. சரியா சரியா. நன்றி. கல்லூரி பிள்ளைகள் வருவாங்க. அது மாதிரி இங்க நம்ம பேர பிள்ளைகள். நன்றி நன்றி. ஆமா. நான் சிவாய நம. பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே, பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின்கழல் போது நாயினேன் கோட வேண்டும் நான் போற்றி இப்புழு கூடு நீக்கனை போற்றி பொய்யலாம் பீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே அருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிவாய நம. மெய்யாகிய சிவம் வெளிப்பட வேண்டும் என்றால் பொய்யை விட வேண்டும். ஆனா பொய்யை விட்டால் மெய் வரும் என்ற சொல்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. படிங்க. கிரணா? கிரணா தர்ஷனா? யாரு? கிரண். 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 வாபா. பரிதை மாற்கலைஞர். பாட வேண்டும் சத்தமா பாடு. சரியா கேட்கல. மைக் கிட்ட வச்சு பாடு. சத்தமா பாடு. நான் போற்றி முதல்ல இருந்து பாடு. சரியா வரல. ஃபர்ஸ்ட்ல இருந்து பாடு. பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே, பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே, பாடி நைந்து நைந்துருகி நெக்கு நெக்க
ஆட வேண்டும் நான் போற்றி அம்பல தாடி நின்படர் போது நாயினேன் விட வேண்டும் நான் போற்றி புழ கூடு நிக்கனை போற்றி பொய்யலேம் பொய்யெல்லாம் விட வேண்டும் நான் போற்றி வீடு தன் அருள் போற்றி நின் மையர் மையனே. திருச்சிற்றம்பலம். நன்றி. இளமைதான் வந்து வழிபாட்டுக்குரியது. என்ன இப்ப எல்லாரும் முதுமையில வழிபட்டுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா ஞான சம்பந்த பெருமான் மூவாண்டிலே ஆட்கொள்ள பெற்று நமக்கு அந்த ஞானப்பால் உண்டு அந்த தேவாரத்தை தந்தார். அதுக்குள்ள 2 ஆண்டிலேயே மெய்கண்டார் தந்த ஈராண்டு சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார். அதனால இளமைதான் அந்த நம்ம இது திருமுறைக்கு உரிய நெறி என்று சொல்லுவார்கள். அந்த இளமையிட குரலை கேட்கறது அந்த ஆசை. அதுக்குதான் இந்த கிரண தர்ஷனி கூறுது. தர்ஷன் இருக்கிறா? இருக்கு ஐயா. திருச்சிற்றம்பலம். பாட வேண்டும் நான் போற்றி நினையே பாடி நைந்து நைந்து ஊர்கி நேக்கு நேக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின்கள் போது நாயினேன் கூடு வேண்டும் நான் போற்றி இப்புள் கூடு நீக்கு என்னை ஏனை போற்றி பொய்யலாம் வீர வேண்டும் நான் போற்றி விடு தண்டு அருள் போற்றி நின்மயர்மைனே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. கிரண் கோலம் தர்ஷன் கோலம் ஒரே மாதிரி இருக்குது. வாழ்க வாழ்க வாழ்க. மாமன மச்சான் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. இன்று போல் என்று வாழ்க. நன்றி. திலகவதி அம்மா வாங்க. திலகவதி அம்மா. நம்ம திருச்சிற்றம்பலம். பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின்கழல் போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி புழு கூடு நீக்கனை போற்றி பொய்யலாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருள் போற்றி நின் மெய்யர் மெய்யனே வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருள் போற்றி நின் மெய்யர் மெய்யனே மெய்யர் மெய்யனே. சரி, திருச்சம்பரம். ஐயா, வீடு தந்து அருள் போற்றினா அந்த சிவலோகத்தடையணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஐயா சொன்னார், ஐயா நான் வீடு கட்டினா இந்த பாட்டு பண்ணா எனக்கு பெருமான் வீட்டை தருவாரியா, நல்ல அருமையான வீடு தருவாரியா, அதனால நான் இந்த பாடு பாடியே வீடு கட்டினேன்னு எங்க ஒருத்தர் எங்க இதுல பள்ளிக்கட்டில ஒரு அன்பர் இருக்காரு. நான் வீடு கட்டேன். எப்படியா கட்டினாரு? நான் திருவாசம் இந்த பாட்டை பாடினையா நான் வீடு கட்டினையான்னாரு. வீடு தந்து அருள் போற்றினு. வாழ்க வாழ்க. ஆத்தூர் கண்ணையம்மா அவங்க. உலகியலுக்கான வீட்டுக்கே தருவார், அருளியல் வீட்டுக்கே தருவார் பெறுவார். ஐயா நான் கேக்குறேங்கய்யா. கேட்டுக்கொண்டே இருங்கள். நம்ம சிவாயமையா திருப்படியா நினைக்கிறேன். பத்மாவதி அம்மா வாங்கம்மா. சிவாய நமையா. தடையவனே நெய் கருணை ஏமா எல்லாரும் திருச்செந்தூர்ல கட்சி பாட்டு படிக்கிறேன். நீங்க நேத்துல வந்து போயிட்டீங்களா? நேத்துல நடப்ப நாளைக்கு திருச்செந்தூர்ல 100வது பாட்டு. இன்னைக்கு பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து ஒருகி நெக்கு நேக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின் கடல் போதும் நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி எப்பொழு
கூடு நீக்கனை போற்றிய பொய்யெல்லாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்தே அருளு போற்றி நின் மெய்யன் மெய்யனே வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருளு போற்றி நின் மெய்யன் மெய்யனே. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து உமா அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடினைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் கடல் போதும் நாயனே கூட வேண்டும் நான் போற்றி புழு கூட நிற்கு எனை போற்றி பொய்யெல்லாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருளும் போற்றி மெய்ய மெய்யனே வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருளும் போற்றி மெய்ய மெய்ய மெய்யர் மெய்யனே. திருச்சிற்றம்பலம். சுவாயினம். ராஜாயா மணி 6:20 ஆயிடுத்து. பொண்ணு சொல்லு அதெல்லாம் பாட்டி முடிக்க சொல்லுங்க. வாழ்த்து சொல் பாடலாம். அந்த கலை அடைத்த திருக்கடமை அழைப்பித்தல் அதுக்கப்புறம் வாழ்த்து யார் யார் விட்டு போனவங்களோ வாழ்த்து ஆடு பாட்டு பாடி முடிச்சிடலாம். 2 பேர் இருக்காங்க, ஆனந்தலட்சுமி நித்திலா. ஆனந்தலட்சுமி நித்திலா அவங்க முடிச்சுட்டு நம்ம பொண்ணு சொல்லலாம். ஆனந்தலட்சுமி அம்மா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம. நன்றிங்கய்யா. பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின் கழல் போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி இப்புழு கூடு நீக்க என்னை போற்றி பொய்யெல்லாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே வீடு தந்து அருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே. திருச்சிற்றம்பலம். சிவாயம். நன்றி. பாடுதலும் ஆடுதலும் ஒரு ஆனந்தம். அதனாலதான் இந்த தலைப்புக்கு ஆனந்தாதீதம்னு பாது. அதான் இப்ப அம்மா ஆனந்த அம்மா பாடினாங்க. வாழ்க வாழ்க. நித்திலா அம்மா வாங்க. நித்திலா கல்லூரி செல்வி, வேதியர் செல்வி, உலகியல்ல இருந்து அருளியலுக்கு மாற்றக்கூடிய வேதியர். ஐயா அடியேன் கேட்டுருங்க ஐயா, பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியா? சரி சரி சரி. வாழ்க வாழ்க வாழ்க. கோபால் சரிதா வாங்க. ஓபன் பண்ணல. சரஸ்வதி அம்மா படிங்க. என்ன படிக்க? சரி, 100வது பாட்டு. திருச்சகத்துல 100வது பாட்டு. சரஸ்வதி அம்மா பொண்ணு சொல் பாட சொல்லுங்க. கதவை அடைப்பித்தல் விட்டு போனாலும் வாழ்த்து பாடல. சரிங்க. நடராஜையா நீங்க படிச்சிருங்க. பாட வேண்டும் நான். சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கடைசி பாட்டு தானங்க ஐயா? ஆமா, 100வது பாட்டு. திருச்சதகத்துல 100, ஆனந்தாதீதத்துல 100வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடு நின்கழல் போது நாயினேன் பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடு நின்கழல் போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி புழு கூடு நீக்கனை போற்றி பொய்யலாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருள் போற்றி நின் மெய்யர் மெய்யனே
ஆடு நின்கழல் போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி புழு கூடு நீக்கினை போற்றி பொய்யலாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருள் போற்றினின் மெய்யர் மெய்யனேம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருள் போற்றினின் மெய்யர் மெய்யனே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. சீலம் இன்றி நோன்பு இன்றி செறிவே இன்றி அறிவின்றி சீலம் நோன்பு செறிவு அறிவுதான் பாடுதல் ஆடுதல் கூடுதல் வீடுதல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. பொண்ணு சரஸ்வதி அம்மா. சரஸ்வதி அம்மாவாங்க 9வது பாட்டு படிங்க. கடைசி பாட்டு கோபால் சரிதா திருக்கோதம் அடைக்க. ஐயா 9 கடைசி பாட்டு. தெங்குலவு சோலை திரு உத்தர கோசமங்கை தெங்குலவு சோலை திரு உத்தர கோசமங்கை தங்குலவு ஜோதிடனி உருவம் வந்தருளி தெங்குலவு சோலை திரு உத்தர கோசமங்கை தங்குலவு சோதித்தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எம் தரமும் ஆட்கொள்வான் பங்குலவு கோதையும் தானும் பணி கொண்ட கொங்குலவு கொன்றை சடையான் குணம்பரவி பொங்குலவு பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ பொங்குலவு பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடா. கோபால் சரிதா வாங்க திருக்கதவும் அடைக்க. விடுமின் ஊழி வைக்க. அம்பலம் மாணிக்கவாசகரையா திருவடிகள் போற்றி போற்றி. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனியில்லை உடையான் அடிக்கீழ் பெருசாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவ தடையாமே உடைப்பட்டுருகி போற்றுவோம் புழங்கன்னால்வான் புகழ்களையே உடைப்பட்டுருகி போற்றுவோம் புழங்கன்னால்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வாழ்த்து சித்ரா ஈ சித்ரா வாங்க மண்ணில் நல்ல வண்ணம். இருக்காங்கய்யா. ஐயா கௌசல்யமா பாருங்க ஐயா. கௌசல்யாமா வாங்க. கௌசல்யாமா வாங்க. அடுத்து வாங்க. வந்துட்டாங்க. பாடுங்க. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல அகுதொரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கௌசல்யாமா இன்னைக்கு திருச்சேத்துல கடைசி பாட்டு படிச்சோம். பாட வேண்டும் நான் போற்றி அது கணபதி தான் முதல்ல படிச்சாரு. அத உங்க குரலால கேட்கணும்னு ஆசைப்பட்டாரு அவரு. அந்த பாட்டு படிச்சிருக்குமா? கடைசி பாட்டு
திருச்சதகத்துல 100வது பாட்டு. திருச்சதகத்துல பாட வேண்டும் வந்துட்டேங்க ஐயா. அது உங்க குரலாளுக்கான ஐயா கணபதி ஆசைப்பட்டாரு, உங்களை கூப்பிட்டாங்க. நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது அந்த அம்மா எங்கங்க அவங்களுக்கு பாட சொல்லுங்கன்னாரு, அதனாலதான் உங்களை கூப்பிடுறோம். அதாங்க ஐயா, ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு குழந்தை பிறந்த அவங்களை போய் பார்த்துட்டு இப்பதான் வந்தேன், வடியாந்து வந்து ஆன் பண்ணாங்க ஐயா, வேற ஒண்ணும் இல்ல. வாங்க வாங்க வாங்க, பார்த்து பொறுமையா புத்தகம் எடுங்க. திருவாசகத்துல 8 திருச்சதகம், 5 திருச்சதகம், அதுல 100வது பாட்டு, கடைசி பாட்டு. சரிங்க சரிங்க. திருச்சதகத்துல 100வது பாட்டு. பாட வேண்டும் நான். திருச்சதகம் நிதானமா 100வது பாட்டு. திருச்சி பாட வேண்டும் அதானுங்க ஐயா. சரிங்க, ரொம்ப நன்றி. கணபதி ஆசைப்படுறாரு. திருச்சிற்றம்பலம். பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே, பாடி நைந்து நைந்து உருகி. பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே, பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு. ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின்கடல் போது நாயினேன். கூட வேண்டும் நான் போற்றி இப்புழு குடு நீக்க. கூட வேண்டும் நான் போற்றி இப்புழு கூடு நீக்க. என்னை போற்றி பொய்யெல்லாம் வீட வேண்டும் நான் போற்றி. வீடு தந்து அருள் போற்றி நின்மையர் மெய்யனே. கூட வேண்டும் நான் போற்றி இப்புழு குடு நீக்க. என்னை போற்றி பொய்யெல்லாம் வீட வேண்டும் நான் போற்றி. வீடு தந்து அருள் போற்றி நின்மையர் மையனே. அருள் போற்றி நின்மையர் மையனே. தானத்தில் சிறந்த சொல்லுவாங்க. அது இல்லாம மணிவாசக பெருமான் வேகம் கெடுத்து என்னை ஆண்ட வேந்தன்னு சொல்லுவாரு. அதனால நீங்க நிதானமா பாடுங்க, உங்களை கூப்பிட்டா ரொம்ப வேகமா பாருங்க, கொஞ்சம் நிதானமா பாடணும் தான் ஐயா கணபதியா. நீங்க சொன்னதால நாங்க வேகமா வந்துட்டேன் ஐயா. அந்த முடிக்கணுமான்ட்டு வேகமா பாட்டுக்கு இப்ப வேகம் கெடுத்து ஆளணும். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. பாட வேண்டும் நான். சரிங்க ஐயா. பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே, பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு. பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே, பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு. ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின் கடல் போது நாயினேன். ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின் கடல் போது நாயினேன். கூட வேண்டும் நான் போற்றி புழு கூடு நீக்கி. என்னை போற்றி பொய்யலாம். கூட வேண்டும் நான் போற்றி புழு கூடு நீக்கி. என்னை போற்றி பொய்யலாம். வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருள் போற்றி நின் மையர் மையனே. வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருள் போற்றி நின் மையர் மையனே. திருச்சிற்றம்பலம். மன்னிக்கணுங்க ஐயா, நானு வந்த வேகத்துல புஸ்தகம் எடுத்த வேகத்துல அப்படி பாடிட்டுங்க ஐயா, வேற ஒண்ணு இல்ல. இப்ப பாடினதா ஒரிஜினல், முன்னாடி பாடினது டூப்ளிகேட் ஐயா. இல்லைங்க ஐயா, அது எப்படி பாடணும்னு அந்த நீங்க வந்த உடனே அந்த புஸ்தகம் பாடுமானவங்கள எனக்கு கையும் வரல காயம். அந்த புஸ்தகம் எடுத்து பாடுறதுக்குள்ள எனக்கு எப்படி எப்படியோ வேற ஒண்ணு இல்லையா. மன்னிக்கணுங்க ஐயா. இப்ப கடைசியா பாடினதான் ஒரிஜினல், அதுக்கு முன்னாடி பாடு டூப்ளிகேட். நன்றி நன்றி ஐயா. எப்படியோ பாடிட்டேன் அப்படி. கௌசல்யம்மா, எல்லாரும் அடியார் பூரா எல்லாருமே உங்களை எதிர்பார்த்தாங்கம்மா. நன்றிங்கம்மா. அம்மா ஒருத்தர் வீட்டுக்கு போன் பாக்கிறதுக்கு போயிட்டு இப்பெல்லாம் வந்தோம்மா நாங்க. சிவா ரொம்ப நன்றிங்கம்மா. அடியார்கள் பூரா எதிர்பார்த்தோம் கௌசல்யம்மாவை. நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்க. திருமண நாள் சொன்னாங்க, திருமண வாழ்த்து.
தனம் தரும் கல்வி தரும் படிங்க. மல்லிகாமா படிங்க. யாருக்கு திருமணம் படிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருமண தம்பதிகள் அனைவரும் திருமண தம்பதியர் இருவரும் நலமாக இருக்க அருள்வாய் ஈஸ்வரா. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவு தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு கணம் தரும் பூங்குழலாய் அபிராமி கடை கண்களே என்றும் இன்பமாக இருக்க அருள்வாய் ஈஸ்வரா. திருச்சி. கலையாத கல்வி கலையாத கல்வியும் கலையாத படிக்கிறாத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிடியில்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் ஆறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய அமுதீசர் ஒருபாக மகளாத சுகபாணி அருள்வாணி அபிராமி. அன்பான வாழ்க்கை வாழன்னு வாழ்த்துதல். வாழ்க வாழ்க. வார்த்தை பாடுறீங்க. யாருக்கு ஐயா கல்யாண நாள் இன்னைக்கு? அவங்க பேர் சொல்லுங்க. சிவசெல்வி அம்மா. சிவசெல்வி. ஒரு பாடிட்டுங்களா ஐயா? ஒரு அவங்கள வாத்தி பாடி வாழ்த்து. சகல செல்வங்களும் தரும் யமயகிரிராஜ தனையை மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனதானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வழி துணிவு ஆனால் வெற்றி ஆகு நல்லூர் நுகர்ச்சி தொகை தரும் 16 பேரும் தந்தருளினி சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகுத்தகுணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்கள விசாலி மகவு நாணி தாய் அலிக்கொணாதோ மகிமை வளர்த்திரு கடவுரில் வாழ்வாமி சுபநேமி புகழாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாமைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல தரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. திருமண நல்வாழ்த்துக்கு. அவங்களுக்கு இந்த 2 பாட்டு பெரிய சுவாமியோட கருணை நல்லா இருக்கணும்னு பிரார்த்திக்கிறேங்க ஐயா. தீர்க்க சுமங்கலி பவ. நன்றிங்கம்மா. இந்த குழுல இருக்க எல்லா சார்பாகவும் நீங்க வாழ்த்துட்டீங்க. மனமார்ந்த நன்றிகள் பெருமானே. வேற ஏதாவது சரிதேவ் ஐயா ஞானா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல கத்தோறும் கழுமலர் வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வாழ்த்துக்கள்மா. திருமண நாள் வாழ்த்துக்கள். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம். திருச்சிற்றம்பலம். திருமண நாள் வாழ்த்துக்கள் அம்மா. சிவாய. நன்றிம்மா. அற்புதம் அற்புதம் அற்புதம். பணப்பாக்கத்துல லலிதாமா வாழ்த்துட்டாங்க, அரக்கோணத்துல லலிதாமா வாழ்த்துட்டாங்க. வேற யாராவது வாழ்த்து விரும்புறீங்களா? வாங்க. சிவாய நம்ம. செல்வி அம்மாவை சிதம்பரத்துல இருக்கிறாங்க. காத்துட்டு இருக்கேன். திருமண நாள் வாழ்த்துக்கள் செல்வியம்மா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் பெண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறையில்லை கண்ணின் நல்ல தரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. ஈசன் அருளோட குரு அருளோட சீரன் சிறப்போட இரு தம்பதிகள் வரும் நோய் நொடி இல்லாம ஆரோக்கியத்துடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பல்லாண்டு வாழ்க வளமுடன். சிவாயனம். திருச்சி. அற்புதம் அற்புதம். குன்றத்தூர்ல இருந்து உங்களுக்கு வாழ்த்து வந்துச்சு. அடுத்து ஞானாசிரியர் வராரு பாருங்க. வாங்க ஐயா.
சிற்றம்பலம். செல்வியம்மா, திருமண நாள் வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதென தாதையார் முனிவுற தானேனை ஆண்டவன் காதையார் குழையினன் கழுமல வளநக பேதையால் அவளோடும் பெருந்தகை இருந்ததே. செல்வ நெடுமாடம் சென்று சேன் ஓங்கி செல்வ மதி தோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கழல் ஏத்தும் செல்வம் செல்வமே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மழி வேணியன் அழகில் தோதியன் நம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். நன்றி அம்மா. ஐயா நன்றிங்க ஐயா. செல்விமா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். கணபதி ஐயா இருந்தா சொல்லுங்கய்யா. கண்டிப்பா கண்டிப்பா இருங்க, கொஞ்சம் இருங்க. நாங்க இப்ப மூத்த அடியா இருக்காங்களா, சொக்கமலம் கூப்பிடுறேன். வாங்க அம்மா. ஐயா சொல்லுங்க. ஆமா, வாழ்த்துமா வாழ்த்துமா. ஏகம்பத்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு அனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதகளே போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடலிலங்கு குருமணி போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரா திருவையாரா போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடலிலங்கு குருமணி போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றெனக்காரமுதமானாய் போற்றி, காவாய் கனகத்திலே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை, கண்ணில் நல்லகுதுரு கழுமலர் வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. பேராயிரம் பரவி வானோர் எத்தும் பெம்மானை பிரிவிலாடியார்க்கென்று வாராத செல்வம் வருவிப்பானை, மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை, திரிபுரங்கள் தீயெழுத்தின் சிலை கை கொண்ட ஓரானை புள்ளிருக்கு வேளோரானை போற்றாது ஆற்ற நாள் போக்கினேனே. திருச்சிற்றம்பலம். வாழ்க 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 வாழ்க. திருச்சிற்றம்பலம் ஐயா வாழ்க. நன்றிங்க நன்றிங்க. காஞ்சிபுரத்துல அம்மா வாழ்த்துட்டாங்க. அடுத்த ஜீவன் கணபதி ஐயா இருக்கிறீங்களா? பணப்பாங்க ஐயா வாய் திறக்கிறார். திருச்சிற்றம்பலம். நடந்த செயலும் நடக்கப்போகும் செயலும் நன்மையாக முடிந்து நலம்பல பெருகி உள்ளம் தூய்மையாய் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் தந்து எப்போதும் நினைக்க வரந்தருவாய் சிவபெருமானே சிவபெருமானே. ஓங்கி விலகலந்த புத்தமும் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாட்டி நீராடினார், தேங்கின்றி நாடெல்லாம் திங்களும் மாறி வேதி பொங்கு பசுகளை பொங்குவளையே போதில் ஒன்று கண் படுப்ப தேகாதேவுக்கு ஈர்மலை பற்றி வாக்கும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறந்தே நீங்காத செல்வம் நிறந்தே. ஏழாக்குழைய பாசுவது ஏகாம்பநாத சுவாமி காமாட்சி அம்மா தாயே, உன் அருளாயே அவள் வளமுடன் வாழ்க, பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க. சிவா சிவா சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி சார்.
நன்றி ஐயா. சிகார்த்தனுடைய சிறப்பு பாத்தீங்களா? இது ஒரு கல்யாண மண்டபத்துல கூட இத்தனை பேர் பார்த்து பாடுவாங்களா தனித்தனியா? பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைச்சிக்கிட்டு பாருங்க உங்களுக்கு. இதுதான் அடியார் கூட்டம். இந்த ஒரு குழுவுல பாருங்க எல்லாரும் வாத்துற அளவுக்கு உங்களுக்கு பெருமை சுவாமி கொடுத்திருக்கிறேன். சிவாய பல்லாண்டு வாழ்க்கை. வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்டவார் செவிகள் வாழி அவனை வணங்க முடி சென்னி வாழி அவன் சீர்பாடும் சிவசெல்வி அம்மா அவருடைய கணவரோட இன்னொரு ஜீவன் ஏதாவது ஆசைப்படுதுங்களா? சாமி ஆமா வாங்க நல்லம்மா வாங்க வாங்கம்மா வாங்க. நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் பெற்று பல்லாண்டு வாழ்க என வாழ்த்துகிறேன் சாமி. திருச்சிற்றம்பலம் சாமி. வாழ்த்துட்டாரு, அவங்க அம்மாவும் வாழ்த்துட்டாங்க. அடுத்து வேற யாராவது வாழ்த்து போறீங்களா? ஆமா வாங்க பரமேஸ்வரி அம்மா அவங்களும் ஒரு மூத்த அடியார் ஊர பக்கத்துல இருக்கிறாங்க. அம்மா வாங்கம்மா வாழ்த்துங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்ல அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. செல்வி அம்மா அவர்கள் கணவரும் இருவரும் தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலியா நோய் நொடி இல்லாம ஆரோக்கியத்தோட பல்லாண்டு வாழணும். அடியார் மக்களோட அன்பு. சிவாயனம். நன்றிங்கம்மா நன்றிம்மா. அன்பினால் சேர்த்த செல்வம் இது சிவபெருமானே. சரி வேற ஏதாவது ஜீவன் வாழ்த்தணும்னு ஆசைப்படுதுங்களா? தெலுங்குவதி அம்மா வாழ்த்து தெரிவிக்கணுமே. அதான் வாங்க. திருச்சிற்றம்பலம். தொண்டர்கள் பாட விண்ணோர்கள் ஏத்த தொண்டர்கள் பாட விண்ணோர்கள் ஏத்த திருமண நன்னாள் விழா காணும் இணையர் இருவருக்கும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் ஓங்கு புகழ் போன்ற 16 செல்வங்களும் தர நம்பெருமான் எம்பெருமான் அருள் புரிவாராக. பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தும் தொண்டர்கள் அடியார் அடியேனுக்கு அடியார் அடிகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். நன்றி ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா செல்வி அம்மா வாழ்த்துங்க. வேற திருச்சிற்றம்பலம். வாங்க பத்மாவதி அம்மா வாங்க. செல்வி அம்மா உங்க வீட்டுக்காரோட பல்லாண்டு பல்லாண்டு நோய் நொடி இல்லாமல் தீர்க்க சுமங்கலியாக வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றிம்மா. நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. எளிமையா முடிஞ்சு ஒரே நடையில. அற்புதம். சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஆனந்தலட்சுமி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ஐயா அம்மாக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அம்மா உங்களுக்கும் ஐயாவுக்கும் என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் அம்மா. அம்மா எல்லாரும் இன்னைக்கு உங்களுக்கு விஷ் பண்ணாங்க. ஆனா நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேம்மா. நீங்க பொன்னூசல் ஆடும்போது அந்த லாஸ்ட் லைன் இருக்குல்லம்மா, பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ, அந்த லிரிக்ஸ் ரொம்ப அழகா சொல்வீங்கம்மா. அதை நானும் ட்ரை டு சேஸ் பண்ண பாக்குறேன். ஆனா எனக்கு வர மாட்டேங்குது. நான் கடைசியா முடிக்கும் போது ஆடாமோ அப்படிதான் வருது. சரி நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு 2 லைன் பாடிட்டு தாமா அதை இழுப்பீங்க. அந்த டியூன் மட்டும் ஒரு தடவை பாடி காமிக்கிறீங்களாமா? எனக்கு நான் ஈவினிங் கிளாஸ் தான் வரதால உங்களை மார்னிங்ல பார்க்க முடிய மாட்டேங்குதுமா. இந்த அடியாரோட சின்ன விண்ணப்பமா இன்னைக்கு. சிவா. பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல் ஆடாமோ. சிவா திருச்சிற்றம்பலம்.
சூப்பர்மா, தேங்க்ஸ்மா. இத இததான்மா கேட்ச் பண்ணணும்னு பாக்குறேன். ஆனா அது பண்ண முடியலமா. நீங்க ரொம்ப அழகா பாடுறீங்கம்மா. இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்குமா. நான் ரொம்ப லிசன் பண்ணி நான் அட்டெண்ட் பண்ணும்போது நீங்க அத பாடுறத கேட்பேம்மா. நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றிப்பா, நன்றி. சிவபெருமானே, இப்படி ஒரு ரசிகை இருக்கிறாங்க உங்களுக்கு. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பரவாயில்லையா, யாரோ கேப்சர் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஒருத்தருக்கு அவங்க ரோல் மாடல் இருக்கத்தான் செய்யறாங்க. இப்ப சரி வேணும் சரி இல்லை ஸ்ரீதேவியாவை பிடிக்குதுன்னா அவர் செய்கை இன்னொருத்தருக்கு பிடிக்குதுன்னா அவரை அட்ராக்ட் பண்றாங்க. இன்னொரு செய்கை இன்னொருத்தருக்கு பிடிக்குதுன்னா அவங்கள இழுத்துக்கிறாங்க. இப்படி அப்படியே கலவையா இருக்கு சிவபெருமானே. அதனால யாரையும் இங்க முந்தவும் முடியாது, யாரும் இங்க கீழவும் கிடையாது, மேலும் கிடையாது. அவங்கவுங்க செய்கை அவரவருக்கு உள்ளபடி ஈசனருளாலே அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவதின் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று அவங்களுக்கு பிடிச்ச செயலை செஞ்சு எல்லாம் உயும்படி வேண்டி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வேற ஏதாவது சரஸ்வதி அம்மா அழுத்தணும்னு ஆசைப்படுறீங்களா? செல்வி அம்மாவை வாழ்த்துறையா. ஆமா, செல்வி அம்மாவுக்கும் அவருடைய துணைவனுக்கும் நல் வாழ்த்துக்கள். நல்ல திருமணம். நன்றிமா. தொண்டனை செய் தொழில் துயரறுத்து உய்யலாம். பண்டனை கொன்றையான் மதுமல்ல சோழி கண் துணை நெற்றியான் கழுமல்ல வளநகர் பெண் துணை ஆகவோர் பெருந்தகை இருந்ததே. அந்த நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக நீ வேர் பெருமை நீயே. நன்றிமா, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி. எவ்வளவு அழகா வாழ்த்தாங்க. இலக்கியம் அவங்க ஆசிரியர் நிரூபிக்கிறாங்க பொழுது. சிவசிவா. கண்ணகி அம்மா. ஐயா சிவாய நமங்கய்யா. திருச்சிற்றம்பலம். வாழ்த்துங்கம்மா. உங்க பொண்ணு அவங்க வாழ்த்துங்க. என் பொண்ணுதாங்கய்யா. உம்பற்கு அரசே ஒளிவர நிறைந்த யோகமே உற்றையேன் தனக்கு வம்பென பழுத்த என் குடிமுழுதாண்ட வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருட்டுணிவே சீருடை கடலே செல்வமே சிவபெருமானே எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே. அம்மா செல்வி தங்கம், அம்மாடி சீரும் சிறப்போட சுமங்கலியா நோய் நொடி இல்லாம நீ இறைவனோட நீயும் உன் கணவரும் நல்லா வாழணும் தாயே, நல்லா வாழணும். என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு தாயே, இருக்கு. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. சிவாயம்மா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அது நன்றியால் வாழ்வது உள்ளம் ஐயா அருளர் செய்ய சொல்லுவாரு. அந்த மாதிரி எல்லா உள்ளமும் வாழ்த்தணும்னா அதுல இருக்க ஒரு சுகம் இருக்கு. சிவபெருமானே சாமி இறங்கி, அதாவது அருளாளர்லாம் இறங்கி வாழ்த்துற மாதிரி. இப்ப ஸ்ரீதேவியா வாழ்த்துனா சாமி அவர் செய்யற பூஜை பலன்கள் எல்லாம் புண்ணியம் எல்லாம் காரியம் எல்லாம் வாக்கா நம்மளை வாழ்த்தும். இப்போ அருளர் செய்யா வாழ்த்தினார்னா அவர் செய்யற புண்ணியங்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளை வாழ்த்தும். அதனாலதான் நம்ம என்ன வாங்கி என்ன அருமையா வாழ்த்துனாங்க ஐயா அந்த அம்மா. அதான் அருமையா வாழ்த்துனாங்க. கல்யாண நாள் வரணும் போல இருக்கு. நன்றிங்க. நிறைய செஞ்சுக்கலாமா? வேற எதுவும் இல்ல? நடராஜன் ஐயா நீங்க இன்னும் வாழ்த்து சொல்லவே இல்லை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், திருச்சிற்றம்பலம். நம்ம எல்லாம் வாழ்த்துன எல்லாம் ஒரே ஜீவன் தாமா சிவபெருமானே. ரெண்டு ஜீவன் கிடையாது. இருக்கிறது ஒரே ஒரு ஈஸ்வரன் தான் இருக்கிறாரு. அவர் தான் எல்லாருக்குள்ளும் எல்லா ரோலும் எடுத்து பண்றாரு. சிவபெருமானே இருப்பினும் திருவள்ளுவர் கருணையால் நம்ம பண்ணுவோம். சிவபெருமானே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். கண்டிப்பா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணின் நல்லதரும் கழுமல வல்லநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கடைக்கண்களே எம்பெருமான் நல்லதரும் ஏலவார் குடலி உடனாகிய கட்சி ஏகமனுடைய திருவருள் கருணையும் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைப்பதாக என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும். உங்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறோம். அம்மா போதுமா? நன்றிங்க. சிவபெருமானே திருச்சிற்றம்பலம். நற்றுணையாக நமச்சிவாய. இப்பதான் நிறைவு. அவங்க குரல் வந்தாதான் நிறைவு. சிவசிவா. ஆமாங்கய்யா. நன்றி. உடன்பிறப்பு. நன்றிங்க. நண்பர்களுக்கு சொல்லுங்க. வாங்க யாருங்க ஐயா? சொல்லுங்க ஐயா. தேவையாவுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க ஐயா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. தேவையா
அம்மா ஐயா சொல்லுங்க. நான் உடல்நிலை சரியில்லாம அந்த கிளைமேட் மாறி போச்சுங்கய்யா. நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு நீங்க ஒரு பெரிய காரணம். முதல் படி நீங்க தான் ஐயா. எனக்கு முதல் படி பெருமாள் நீங்க. தாமையா. உங்களை நான் ரொம்ப வாழ்த்தி நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா. நம்பி நன்றி. ஆரூரர் சொல்லுங்கம்மா. சுந்தரமூர்த்தி சொல்லுங்க. நன்றி. நீங்களும் அதான் ஐயா. நீங்களும் அதான். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. சரி. அவரும் உருக்கக்கூடிய ஆள் தான். ஸ்ரீதேவையாவும் உருக்கக்கூடிய ஆள் தான். உருக்கிடுவாரு. உங்களை அழ வச்சு வேடிக்கை பக்கத்துல அவரும் ஒரு கில்லாடி தான். ஆமா ஆமா. ஆமாங்க. அன்பால ஒரு ஞானாசிரியர் வந்து உங்களை உருக்க வைக்கணும். அவர் தான் உண்மையான ஞானாசிரியர். உங்களை அகம்பாவத்தை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்து பேதம் பார்த்தான்னா அவன் ஞானாசிரியர் கிடையாது. உங்களை பார்த்த உடனே அவங்க மெல்ட் ஆகுறாங்க. ஒரு உருக்கம் வருதுன்னாலே சாமி வந்து இறங்குறாருன்னு அர்த்தம். சரிங்களா? அவங்கதான் ஞானாசிரியரா இருக்க முடியும். ஆமா, வெறும் அறிவு மட்டும் புகுத்தாம அன்பையும் யார் ஊட்டுறாங்களோ அவங்க தான் ஞானாசிரியர் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஞானாசிரியர்கள் தான் வந்து அருளாளர்கள்னு பேரு. அவங்க தான் வந்து வாழ்வாங்க. நம்ம போனாலும், கூடு விட்டு போனாலும், இந்த உடம்பு விட்டு போனாலும், இந்த மண் இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாம் பேசணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா திருவடி நிழலுக்கு வாங்க, ஞானாசிரியர்ல பிடிச்சிங்க, அவங்க நெல்லுங்க. அவங்க நின்று அந்த அன்பு வழியில போய் இந்த குரு சங்கம வழிபாடு, லிங்க வழிபாடுன்றாங்களே, அது இதுதான். அவங்களோட இரண்டரை கலக்கும் போது அவங்க பெற்ற பேரெல்லாம் நீங்களும் வந்து என்ன பண்ணுவீங்க, ஓரஞ்சாரமா நமக்கு அது கிடைக்கும். அந்த வகையில சிவபெருமானுடைய பெருங்கருணையினால நம்முடைய சேனலுக்கு அருளாளர்களுடைய அருள் இருக்கு, அருளரசையாவுடைய அருள் இருக்குது, அப்புறம் வந்து மெய்யரசு ஐயா ஸ்ரீதேவ் ஐயாவுடைய அரசு இருக்கு, எல்லாருடைய அன்பும் இதுல இருக்குது. அதனால உள்ள வந்து அதை பெற்றுக்கொள்வோம். இந்த ஆலமரத்த நிழல்ல எல்லா பழமும் பூத்து கொள்ளுங்க. ஆமா, அதுல நிறைய பேர் வந்து பழத்தை பறிச்சு ஞானன்ற பழத்தை சாப்பிட்டு நல்ல இந்த வீடு பாட வேண்டும், ஆட வேண்டும், அப்புறம் கூட வேண்டும், அதுக்கப்புறம் வீட வேண்டும். இத்தனை வேண்டும்லாம் சாமி மாணிக்கவாசர் கேட்ட மாதிரி எல்லா வேண்டுமும் இங்க நிறைவேறட்டும். சிவபெருமானே ஐயா கணபதி ஐயா இந்த 82 வயசுல இங்க வராங்கன்னா எல்லாரும் வந்து இந்த இலைப்பாறுதல் இங்க நடக்குது. சிவபெருமானே எல்லாரும் இருக்கட்டும். மீண்டும் நன்றி. இந்த ஐயா நான் நேற்றுக்கு தரிகையில் காய வாழ்க்கை பாடலையே ரொம்ப வருத்தப்பட்டேன் ஐயா. மறுநாள் காலையில மணி 3:30 மணிக்கு கனவுல வந்து எனக்கு அவரே வந்துட்டாரு. யாரு? திருக்கைக்குன்ற ஐயா. கோயில்ல நாங்க போய் ஒரு 4 பேர் போய் கூட அவர் கூட பாடுறோம் ஐயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். திருக்கைக்குன்ற ஐயா கோயில்ல ஒரு பாடுறோம். இந்த தரிக்கையின் காய வாழ்க்கை அவர்கிட்டதான் முதல் நான் பாடினேன். அவரு வீட்டுக்குள்ள போயிட்டு நேரடியா நீ உனக்கு எது தெரியும் பாடுமா அப்படின்னாரு. தரிக்கையின் காய வாழ்க்கை பாடினேன். அந்த சீன் எனக்கு கிடைக்கவே இல்லை. நானு ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு நேற்றுக்கு, நாங்க பாட முடியல. இருந்தாலும் கோயில்ல போய் நான் அவரு கூட நின்னு பாடுறேன். அது எனக்கு ரொம்ப ஆமா. தேவாரம் பாடுறோம். அந்த பாட்டு புக்கை காட்டி ஐயா இதை பாடலாம் ஐயா, சரி பாடுமா அப்படி சொல்லி எல்லாரும் பாடுறோம். ஒரு 4 பேர் யாரோ வராங்க கூட, நாங்க பாடுறோம் அவர் கூடயே உட்காந்து. நிச்சயம். அற்புதம். நல்ல ஆமாங்க. அத எண்ணம் சொல் செயல். எண்ணம் வந்து நம்ம அந்த கூடிடுச்சுன்னா கூடயே இருக்கு. நம்ம இந்த பாட்டு பாடினவர்கிட்ட இந்த பாட்டை பாட முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டதுக்கு எனக்கு பலன் கிடைச்சது. அவர்கிட்டயே போய் நான் பாடுறேன்னா அப்போ எவ்வளவு ஒரு கோயில் அதுவும் பாடுறேன்னா அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. பெரிய விஷயம். சிவசிவ ஏற்கனவே திருவாசகத்தை நீங்க உருகிடுவீங்க, அது உள்ள போய் பாடுறீங்கன்னா பெரிய விஷயம் தானே. அது ரொம்ப ஒரு இது. எனக்கு இதை பாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்கலையேன்னு ஒரு வருத்தப்பட்ட போது எனக்கு இப்படி ஒரு இது கிடைச்சதுன்னு சந்தோஷம். கண்டிப்பா. நன்றிப்பா. நீங்க வெளியே போயிட்டீங்கன்னு நினைச்சேன், கடைசியில நீங்க போகாமலே இருந்துட்டு இருக்கீங்க. சரி, எல்லாம் இறைவன் செயல். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், நற்றுணையாவது இடுப்பு பிடிச்சிருச்சு, போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு, மழை வேற இதாயிடுச்சு. ஆமா. எல்லா சூழலும் ஒண்ணா வராது இல்ல. ஆமா. சரிங்க, நிறைவு செஞ்சுக்கலாமா? அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை பருகி வருகிறோம். சங்கர் ஐயா வந்தாரையா? வரவே இல்லைல்ல. சங்கர் ஐயா வரல. நீங்க பாடுறது நீங்க சொல்றது வரவே இல்லை.
நான் பேசுறது கேக்குதுங்களா? இப்பதான் கேக்குது நீங்க சொல்லுங்க. பேசுறது சரி. கேக்கல ஐயா. சரிங்கம்மா. மைக் ஆஃப் பண்ணல போல இருக்கே. சரிங்கம்மா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழ் 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை பறிக்க வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளையும் மனம் வழி மேகலாரை வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு திருவாசகம் அருளும் பொருளும் என்ற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை மீது நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். மீண்டும் ஒருமுறை அனைவருடைய பொற்பாதங்களையும் மனம் வழி மேகலாரை வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சியை மீது நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய நம ஐயா. வணக்கம் ஐயா.